Hi guys, welcome to Chennai Geeks. It's me Kane here and நான் இன்னைக்கு ஒரு புது சீரிஸோட தான் வந்திருக்கேன். அண்ட் அந்த சீரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர். கமான், எல்லாருக்குமே இந்த சீரிஸை பற்றி தெரியும். இந்த சீரிஸ் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன வயசில் நம்ம சுட்டி டிவியில் பார்த்த எல்லா ஞாபகமும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு வெஸ்டர்ன் அனிமே. நான் வெஸ்டர்ன் கார்ட்டூன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அனிமையோட குவாலிட்டிக்கே இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸோட ஸ்டோரிஸும் வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸில் இருக்க கேரக்டர்ஸோட டெவலப்மெண்ட் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் ஒரு வெஸ்டர்ன் அனிமேனே சொல்லுவேன். அண்ட் நான் விக்கிபீடியாவில் இருக்க டீடைல்ஸ்லாம் சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. நான் விக்கிபீடியா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. ஆனால் நான் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடுறேன். இந்த உலகத்தில் இருக்க மக்களால் எல்லா எலிமெண்ட்ஸையும் பெண்ட் பண்ண முடியும். அதாவது ஏர், வாட்டர், ஃபயர் அண்ட் எர்த், இந்த 4 எலிமெண்ட்ஸையும் பெண்ட் பண்ண முடியும். இவங்கள தான் பெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஏரை வந்து அவங்களால பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அவங்கள வந்து ஏர் பெண்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் எர்த்தை பெண்ட் பண்ண முடியும்னா அவங்கள எர்த் பெண்டர். அண்ட் ஃபயரை பெண்ட் பண்ண முடியும்னா அவங்கள ஃபயர் பெண்டர். அண்ட் வாட்டரை பெண்ட் பண்ண முடியும்னா அவங்கள வாட்டர் பெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற சக்தியை வச்சு மக்கள் வந்து அவங்களுக்குன்னு தனியாக டெரிட்டரி வந்து கட்டியாக வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால தான் ஃபயர், எர்த், வாட்டர் அண்ட் ஏர் இந்த 4மே தனித்தனி நேஷன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் ஃபயர் நேஷன் வந்து இருக்கிற எல்லா நேஷன்ஸ் மேலேயும் அவங்களோட அட்டாக்கை வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய வார்னே சொல்லலாம். அண்ட் அந்த வாரை தடுக்கிறதுக்கு வந்து அங்கே அவதார் இல்லை. ஸோ இந்த அவதாரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லது கெட்டது ரெண்டுத்துக்குமே ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது தான் அவதாரோட வேலை. அப்போ அங்கே ஆரம்பித்த வாரை தடுக்கிறதுக்கு அவதார் இல்லாததால் 100 வருஷமாக அந்த வார் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அவதார் வந்து எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவதார் வந்து காணாமல் போயிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவதார் வந்து இந்த உலகத்திலே இல்லை, அவரோட சைக்கிள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் 100 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஃபயர் நேஷன் தான் இப்போ கூட லீடிங்கில் இருப்பாங்க. ஸோ இருக்கிற மிச்ச எல்லா நேஷன்ஸுமே ஃபயர் நேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து சண்டை போட்டுருக்காங்க. லைக் எப்படின்னா எர்த், வாட்டர் இந்த 2 நேஷன்ஸும் சேர்ந்து ஃபயர் நேஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ தான் சவுத் போலில் சதர்ன் வாட்டர் ட்ரைபஸ் சேர்ந்த 2 மெம்பர்ஸான கட்டாரா அண்ட் சோகா இவங்க 2 பேரும் மீன் பிடிக்க வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. கட்டாரா வந்து ஒரு வாட்டர் பெண்டர் அண்ட் சோகா வந்து வாரியர். இவங்க 2 பேரும் மீன் பிடிக்க வந்துட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரோட கப்பல் வந்து 2 ஐஸ் கட்டிங் நடுவில் மாட்டி உடஞ்சிரும். அண்ட் அப்போ சோகா வந்து கட்டாராவை திட்டுவான். உன்னால தான் இப்படி ஆச்சு, உன்னால தான் நம்ம கப்பல் உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அண்ட் அப்போ கட்டாரா வந்து காண்டா என்ன பண்ணுவான்னா சோகா வந்து திட்டுவா. ஸோ சோகா திட்டும்போது அவள் பக்கத்தில் இந்த ஐஸ்பர்க் வந்து இவளோட பவரால் உடஞ்சிரும். ஸோ அந்த ஐஸ்பர்க்லேருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பியர் ஒன்று வரும். அந்த ஸ்பியர் வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்குமே ஒன்றும் புரியாது. என்னடா இது ஒரு வித்தியாசமான ஸ்பியர் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த ஸ்பியர் கிட்ட போய் பார்ப்பாங்க. அண்ட் அப்போ தான் கட்டாரா வந்து உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறத பார்ப்பா. ஸோ உடனே கட்டாரா போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஸ்பியர் வந்து ஒரு அடி அடிப்பா. டக்குன்னு அந்த ஸ்பியர் வந்து உடஞ்சிரும். ஸோ அந்த ஸ்பியர் உடையும் போது என்ன ஆகும், ஒரு பெரிய லைட்டை வந்து அப்படியே ஸ்கைக்கு வந்து பிளாஸ்ட் பண்ணும். இந்த லைட்டை வந்து யார் பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜூகோ வந்து பார்த்துருவான். ஸோ ஜூகோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஃபயர் நேஷன். அண்ட் அந்த ஃபயர் நேஷனோட கிங்கான ஓசாயோட பையன் தான் ஜூகோ. அண்ட் ஜூகோ வந்து அங்கே தனியாக இருக்க மாட்டான். ஜூகோ கிட்ட வந்து ஒரு கப்பல் இருக்கும். அண்ட் அந்த கப்பலில் வந்து ஜூகோவோட படை இருக்கும். அண்ட் ஜூகோ கூட யார் இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூகோவோட அங்கிள் ஹீரோ இருப்பார். ஜூகோ வந்து அந்த லைட்டை பார்த்தோன்னா ஜூகோக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒரு வித்தியாசமான ஒரு லைட்டாக இருக்குது, கண்டிப்பாக இது அவதாரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜூகோ வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கிள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அண்ட் அப்போ தான் ஹேங் வந்து கண்ணு முழிப்பான். ஸோ ஹேங் கண்ணு முழிச்சு கத்தாரா பார்த்தோன்னா கத்தாராக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அதாவது ஹேங் தலையில் வந்து அந்த ஆரோலாம் இருக்கும் இல்லையா, ஆரோ டேட்டூ இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதை பார்த்தோன்னா கட்டாராக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அண்ட் அப்போ தான் ஹேங் வந்து தும்புவான். ஹேங் வந்து தும்பும்போது அவனுடைய 10 அடிக்கு மேலே பறந்து வந்து கீழே விழுவான். ஸோ இதை பார்த்தோன்னே கட்டாரா அண்ட் சோகா வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்க இந்த 100 வருஷமாக ஏர் பெண்டர்ஸ் வந்து பார்த்ததே கிடையாது. ஃபயர் நேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏர் பெண்ட் பண்ணுற எல்லாரையுமே கொண்டு இருப்பாங்க. பட் இந்த ஹேங் மட்டும் எப்படி தான் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமே தெரியாது. அப்போ தான் சோகா வந்து ஹேங் கிட்ட கேட்பான், நீ என்ன ஏர் பெண்டரா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஹேங் வந்து சொல்லுவான், ஆமா நான் ஏர் பெண்டர் தான் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அப்போ தான் கட்டாரா அண்ட் சோகா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வில்லேஜுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு இருப்பாங்க. அண்ட் அவங்க கிட்ட வந்து போட் இருக்காது இல்லையா. ஸோ அப்போ தான் ஹேங் சொல்லுவான், என்கிட்ட வந்து ஃப்ளையிங் பைசன் இருக்குது, நம்ம அந்த ஃப்ளையிங் பைசனில் போகலாம் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் அப்போ தான் ஹேங் வந்து ஆப்பா வந்து இவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஸோ இந்த ஆப்பா வந்து ஒரு ஃப்ளையிங் பைசன். பட் இப்போதைக்கு ஆப்பாவால் பறக்க முடியாது. ஹேங் வந்து என்னென்னும் பண்ணி பார்ப்போம். பட் ஆப்பா வந்து பறக்காது. ஸோ ஆப்பா வந்து ஸ்விம் பண்ணிட்டு போவோம். அண்ட் அப்போ தான் கட்டாரா வந்து ஹேங் கிட்ட கேட்பான், இப்போ உனக்கு அவதாரை பற்றி தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ஹேங் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனக்கு அவதாரை பற்றிலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் ஹேங். அண்ட் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க சதர்ன் வாட்டர் ட்ரைபுக்கு வந்து வந்துடுறாங்க. அதாவது கட்டாரோட வில்லேஜுக்கு வந்து ஹேங்கை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அண்ட் அப்போ தான் கட்டாரா வந்து ஹேங்கை வந்து எல்லாருக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏர் பெண்டர் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஏன்னா ஏர் பெண்டர்ஸ் எல்லாருமே ஃபயர் நேஷன் வந்து அழிச்சிட்டு தான் சொல்லியிருந்தேன். அண்ட் இவங்க எல்லாருமே ஹேங்கை பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஏன்னா ஏர் பெண்டிங்கே கிட்டத்தட்ட 100 வருஷமாக யாருமே பார்த்ததில்லை. ஸோ இதை பார்த்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அதாவது கடைசியாக ஏர் பெண்டர் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஹாப்பி ஆகிடும். அண்ட் அப்போ தான் பிரின்சஸ் ஜூகோக்கு வந்து அவனோட அங்கிள் ஹீரோ வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ ஏன்னா பிரின்சஸ் ஜூகோ வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் இருப்பான். அவனோட ட்ரைனிங்கில் ஹீரோ வந்து ஜூகோக்கு பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அண்ட் சதர்ன் வாட்டர் டைப்பில் ஹேங் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் அங்கே இருக்கவங்களோட ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் ஹேங் வந்து கத்தாரா கிட்ட கேட்பான், நீ எப்படி வாட்டர் பெண்டிங்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கத்தாரா சொல்லுவா, நான் வந்து வாட்டர் பெண்டிங் நானே தான் கற்றுக்கிட்டேன், எனக்கு சொல்லிக் கொடுக்க டீச்சர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு ஹேங் கேட்பான், வாட்டர் பெண்டிங் டீச்சர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கத்தாரா சொல்லுவா, வாட்டர் பெண்டிங் டீச்சர்ஸ் எல்லாமே நார்த்தன் வாட்டர் டைப்பில் தான் இருக்காங்க. அது வந்து நார்த் போலில் இருக்குது, நம்ம வந்து சவுத் போலில் இருக்கோம். நம்ம இந்த உலகத்தையே சுற்றி போனால் மட்டும்தான் நம்ம நார்த்து போலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி கட்டாரா சொல்லுவா. அதுக்கு ஹேங் என்ன சொல்லுவான் அப்படின்னா என்கிட்ட தான் ஃப்ளையிங் பைசன் இருக்குல்ல, நம்ம நார்த் போலுக்கு போயிட்டு உனக்கு
உனக்கு ஒரு வாட்டர் பெண்டிங் மாஸ்டர் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆங் வந்து கத்தாரா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் ஆங்கும் கத்தாராவும் என்ன பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபயர் நேஷனோட ஒரு உடஞ்சு போன கப்பலை பாக்குறாங்க. அதாவது இந்த ஃபயர் நேஷனோட கப்பல் வந்து இந்த வில்லேஜ் வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கும். அதை இங்க இருந்த வாரியர்ஸ் எல்லாருமே டிஃபீட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கப்பலை பார்த்தோன்னே ஆங் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் இந்த கப்பலுக்கு போய் பார்க்கணும், இது வந்து நான் பார்த்ததே இல்லை இந்த கப்பலை அப்படின்னு மாதிரி சொல்லுவான். உடனே கட்டாரா சொல்லுவா, இது வந்து ஃபயர் நேஷனோட கப்பல், நம்ம உள்ள போனோம்னா இதுல ஏதாவது ட்ராப்லாம் இருக்கும், அந்த ட்ராப் மூலியமா உங்களுக்கு ஏதாவது சிக்னல் போயிடும் அப்படின்னு மாதிரி கத்தாரா வந்து சொல்லுவா. பட் ஆங் வந்து அதெல்லாம் கேட்கவே மாட்டான். ஆங் வந்து ஸ்ட்ரைட் அந்த கப்பலுக்குள்ள போயிடுவான். உடனே கட்டாராவும் ஆங் பின்னாடியே போயிடுவா. அண்ட் அப்பதான் கத்தாரா வந்து ஆங் கிட்ட சொல்லுவா, நீ வந்து ஃப்ரீஸ் ஆகி 100 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து ரொம்ப மாறிடுச்சு, ஃபயர் நேஷன் வந்து வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா ஏர்பெண்டர்ஸையும் டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி ஆங் கிட்ட வந்து கத்தாரா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அண்ட் அப்பதான் ஆங் சொல்லுவான், சதர்ன் ஏர் டெம்பிள்ல வந்து கண்டிப்பா யாரா இருப்பாங்க, அங்க வந்து ஏர் மாங்ஸ் யாரா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே கட்டாரா என்ன சொல்லுவா அப்படின்னா, சரி நம்ம உங்களோட ஏர் டெம்பிளுக்கு போய் பார்க்கலாம், அங்க யாரா இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கத்தாரா வந்து ஆங் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அண்ட் அப்பதான் ஆங்கும் கட்டாராவும் தெரியாதனமா அங்க இருக்க ஒரு ட்ராப் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ராப் ஆக்டிவேட் பண்ணதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிக்னல் வந்து லான்ச் ஆகிடும் அந்த ஷிப்ல இருந்து. ஸோ இந்த சிக்னல் லான்ச் ஆனது யாரு பாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜூக்கோ வந்து பார்த்துருவோம். ஸோ ஜூக்கோ பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனோட டெலஸ்கோப் மூலியமா பார்ப்பான், அங்க வந்து ஒரு ஏர் பெண்டர் இருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னா ஜூக்கோக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடும், அவதார் அங்கே தான் இருக்கான், நம்ம அந்த வில்லேஜுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூக்கோ வந்து அந்த வில்லேஜ் வந்து அட்டாக் பண்ண வருவான். அண்ட் இப்போ வில்லேஜ் மெம்பர்ஸ் எல்லாம் ஆங்க போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அதாவது நீங்க அந்த கப்பலுக்கு போனீங்க, நீங்க எதுக்கு இந்த ட்ராப் ஆக்டிவேட் பண்ணீங்க, இது மூலியமா ஏதாவது ஃபயர் நேஷன் ஆர்மி வந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அந்த வில்லேஜில் இருக்க மக்கள் ஆங்க திட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் கத்தாரா வந்து சொல்லுவா, இது ஆங்கோட தப்பு இல்லை, என்னோட தப்பு தான், நான் தான் அவனை கூட்டு போனேன் அப்படின்னு மாதிரி கத்தாரா வந்து சொல்லிட்டு இருப்பா. உடனே வில்லேஜில் இருக்க மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவனை இந்த ஊரை விட்டு உடனே அனுப்பிடுங்க, அப்படின்னா நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு மாதிரி சொல்லி ஆங் வந்து அந்த ஊர் விட்டு அனுப்பிடுவாங்க. ஆங் வந்து அந்த ஊர் விட்டு கிளம்பி பக்கத்தில் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். அப்பதான் ஆங் வந்து ஒரு கப்பலை பார்ப்பான். அதாவது ஃபயர் நேஷனோட ஒரு கப்பல் வந்து அந்த வில்லேஜுக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்ப்பான். உடனே ஆங் வந்து இந்த வில்லேஜுக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த வில்லேஜுக்கு வந்து ஓடி போயிட்டு இருப்பான். அதே சமயத்தில் சோக்கா வந்து அந்த கப்பல்லேருந்து வரவங்க கூட சண்டை போடுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருப்பான். ஆனால் அந்த கப்பல்லேருந்து யார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூக்கோ வந்து வருவான். ஸோ ஜூக்கோ வந்து அங்கே இருக்கும் கிட்ட வந்து கேட்பான், அதாவது நீங்கள் ஏர் பெண்டர் யாரையா பார்த்தீங்களா, அந்த ஏர் பெண்டருக்கு வந்து கிட்டத்தட்ட வயசு 100 இருக்கும் அப்படின்னு மாதிரி கேட்பான். அண்ட் எல்லாருமே திருன்னு முடிப்பாங்க. அண்ட் அப்போ தான் அங்கே யார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங் வருவான். ஸோ ஆங் வந்து ஜூக்கோவை அடிச்சு போட்டுருவான். ஸோ ஜூக்கோ அடிச்சு போட்டு அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பான். அண்ட் அப்போ தான் ஜூக்கோ வந்து அவனோட ஃபயர் எபிலிட்டி வந்து ஆங் மேலே யூஸ் பண்ணுவான். அண்ட் அப்போ தான் அங்கே இருக்க குழந்தைங்கலாம் இது மூலியமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ உடனே ஆங் என்ன பண்ணுவான் அப்படின்னா, யாருமே இங்கே அஃபெக்ட் ஆகக்கூடாது, ஸோ நான் அவன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜூக்கோ கூட வந்து ஆங் கிளம்பி போயிடுவான். ஸோ இதை பார்த்தோன்னா கட்டாரா அண்ட் சோக்காக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அதாவது ஆங் வந்து நம்மளோட வில்லேஜுக்காக அவனோட லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கட்டாரா அண்ட் சோக்கா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் போடுவாங்க அப்படின்னா, நம்ம போய் எப்படியாவது ஆங்கை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்க. அண்ட் அப்போ தான் அவங்களோட கிராண்ட்மா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க கிராண்ட்மா பேர் கிராண்ட் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் போய் அவனை காப்பாற்றுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இங்கே கேட்கலாம், அதாவது கட்டாரோட அம்மா அப்பாலாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ கட்டாரோட அம்மா வந்து ஃபயர் நேஷன் அட்டாக் பண்ணும்போது இறந்துருப்பாங்க. அண்ட் கட்டாரோட அப்பா வந்து ஃபயர் நேஷன் கூட சண்டை போடுறதுக்காக இப்போ எர்த் நேஷன் வந்து போயிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கட்டாரோட அப்பா தான் இந்த வில்லேஜோட சீஃப். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆங்க காப்பாற்றுறதுக்கு கிளம்புறாங்க. அண்ட் அப்போ தான் அங்கே வந்து ஆப்பா வருது. ஸோ ஆப்பா அங்கே வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் சரி நம்ம ஆப்பா கூட போயிட்டு ஆங்க காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஆப்பாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் ஜூக்கோட ஷிப்பில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆங்கோட வெப்பனை வந்து ஜூக்கோ தூக்கிட்டு போயிடுறான். அண்ட் ஆங்க வந்து பிரிசனில் அடைக்க சொல்லிடுறான். அண்ட் அதுலேருந்து ஆங் வந்து தப்பிச்சு வந்துடுறான். எப்படியோ ஸோ தப்பிச்சு வந்து பிரின்சஸ் ஜூக்கோ கூட சண்டை போடுறான். பிரின்சஸ் ஜூக்கோ கூட சண்டை போட்டு அவனோட வெப்பனையும் எடுத்துடுறான். அண்ட் அவனோட வெப்பனை எடுத்துட்டு அந்த ஷிப் போட்டு எஸ்கேப் ஆகிற டைமில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூக்கோ வந்து ஆங் அடிச்சிடறான். ஸோ ஜூக்கோ வந்து ஆங் அடிச்சதுல ஆங் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். ஸோ ஆங் தண்ணிக்குள்ள விழுந்ததால ஆங் வந்து அவனோட அவதார் ஸ்டேட்டுக்கு போயிடுறான். ஸோ அவனோட அவதார் ஸ்டேட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய வேவ் ஒன்று அந்த ஷிப் மேலே லான்ச் பண்ணுறான். ஸோ இதில் வந்து ஜூக்கோட ஷிப் வந்து செம்மையா டேமேஜ் ஆகிடும். ஸோ செம்மையா டேமேஜ் ஆகிடும். ஆங் வந்து அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துருவான். அண்ட் அப்போ தான் கட்டாரா அண்ட் சோக்கா வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க இல்லையா. ஸோ வந்து ஆங்கை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அண்ட் அப்போ தான் ஜூக்கோக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும், இவன் தான் அவதார் அப்படின்னு சொல்லி ஜூக்கோக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஏன்னா எல்லாருமே அந்த அவதாரோட பவரை பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பார்த்தோன்னா ஜூக்கோ வந்து கன்ஃபார்மே பண்ணியிருப்பான், இவன் தான் அவதார், இவனை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லி ஜூக்கோ வந்து கன்ஃபார்மே பண்ணியிருப்பான். அண்ட் இப்போ டீம் அவதார் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எப்படியாவது ஆங்கோட சதர்ன் ஏர் டெம்பிளுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்க. ஏன்னா ஆங் வந்து அவனோட கூட படித்தவங்கலாம் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால ஆங் வந்து நம்ம சதர்ன் ஏர் டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அவங்க அங்கே கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். அண்ட் அதே சமயத்தில் ஜோக்கா அண்ட் ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கப்பல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதனால ஒரு இடத்துல போயிட்டு அந்த டேமேஜை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த நிறுத்தி வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல தான் அவங்க யாரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமாண்டர் ஜோவை மீட் பண்ணுறாங்க. இந்த கமாண்டர் ஜோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து ஃபயர் நேஷனோட ஆர்மியை சேர்ந்தவன். அண்ட் இவன் வந்து ஒரு கமாண்டர் ஜோக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஒரு பேர் எடுக்கணும். அதாவது ஃபயர் லார்ட் ஓசோ இருப்பார் இல்லையா. ஸோ அவர்கிட்ட வந்து இவன் எப்படியாவது ஒரு பெரிய பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதான் கமாண்டர் ஜோவோட ஆசையே. ஸோ அதுக்காக அவன் என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். ஸோ கமாண்டர் ஜோ வந்து ஜூக்கோ கிட்ட வந்து கேட்பாரு, நீங்கள் அவதாரை கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா ஜூக்கோ வந்து அவதாரை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த 100 வருஷமாக யாராலையுமே அவதாரை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அண்ட் ஜூக்கோ வந்து அங்கிள் ஹீரோ கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம அவதாரை கண்டுபிடிச்சது இங்கே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். ஏன்னா ஜூக்கோக்கு வந்து இது வந்து ஒரு மான பிரச்சனை. அதாவது இவன் தான் அவதாரை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு அவங்க அப்பா அவனை ஃபயர் லார்ட் ஓசா கிட்ட வந்து காமிக்கணும். அண்ட் இப்போ கமாண்டர் ஜோ இருக்கான் இல்லையா. ஸோ அவனுக்கும் இதே ஆசை தான். அதாவது ஃபயர் லார்ட் ஓசா கிட்ட வந்து இவன் எப்படியாவது பேர் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கமாண்டர் ஜோ
ஜோயோட ஆசை. அண்ட் அப்போ தான் கமாண்டர் ஜோ வந்து உங்கள் கப்பலுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜூகோ கிட்ட கேட்பான். ஜூகோ வந்து அதுக்கு போய் சொல்லி சமாளிச்சிருவான், எங்கள் கப்பலுக்கு இப்படி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி சமாளிச்சிருவான். அண்ட் கமாண்டர் ஜோ வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, என் கூட வந்து டீ சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரையும் அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கூப்பிட்டு போயிடுவான். அண்ட் அங்கே போயிட்டு பிரின்சஸ் ஜூகா வந்து விசாரிச்சுட்டு இருப்பான். அதாவது நீங்கள் அவதாரை கண்டுபிடிச்சிட்டீங்களா, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பிரின்சஸ் ஜூகா வந்து கேள்வி மேலே கேட்டு தொலை பண்ணிக்கிட்டே இருப்பான். அண்ட் அப்போ தான் ஜூகா வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இந்த இடத்தோட கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜூகா வந்து கிளம்ப ட்ரை பண்ணுவான். அப்போ தான் கமாண்டர் ஜோவோட ஆளுங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரின்சஸ் ஜூகாவோட கப்பலில் இருக்க ஆளுங்களை வந்து விசாரிச்சோம், அவங்க வந்து அவதாரை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை வந்து கமாண்டர் ஜோ கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அண்ட் அப்போ தான் கமாண்டர் ஜோக்கு வந்து தெரிய வரும், ஜூகோ வந்து அவதாரை தொடர்ந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஸோ இப்போ கமாண்டர் ஜோக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், அதாவது அவன் வந்து அவதாரை கண்டுபிடிக்கணும். அவன் வந்து அவதாரை கண்டுபிடிச்சி ஃபயர் லார்ட் ஓசாய் கிட்ட கொடுத்தானா இவனுக்கு வந்து ஒரு பெரிய பேர் கிடைக்கும் இல்லையா கமாண்டர் ஜோக்கு. ஸோ அதனால கமாண்டர் ஜோ வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் வந்து அவதாரை தேடுற மிஷின் வந்து நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து இதில் தலையிடாதீங்க ஜூகோ அப்படிங்கிற மாதிரி ஜூகோ கிட்ட சொல்லுவான். பட் ஜூகோ வந்து அதுக்கு சம்மதிக்கவே மாட்டான். ஜூகோ என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது வந்து என்னோட மான பிரச்சனை, நான் தான் அவதாரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமாண்டர் ஷோ கிட்ட சொல்லுவான். உடனே கமாண்டர் ஷோ வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னால் சின்ன பசங்களை நம்பிலாம் அவதாரை கண்டுபிடிக்கிற வேலையை விட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜூகோ பார்த்து சொல்லிவிடுவோம். உடனே ஜூகோக்கு வந்து கோவம் வந்துடும். ஸோ உடனே ஜூகோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நீங்கள் அவதாரை கண்டுபிடிக்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஜூகோ வந்து கமாண்டர் ஷோ வந்து சண்டைக்கு கூடுவான். அண்ட் இதே சமயத்தில் டீம் அவதார் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து சதர்ன் ஏர் டெம்பிளுக்கு வந்து வந்திருப்பாங்க. சதர்ன் ஏர் டெம்பிளில் ஆங் வந்து கேட்ஸோட ஸ்டாச்சு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறான். ஸோ இந்த கேட்ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் நம்ம ஆங்கோட காட் ஃபாதர் மாதிரி. அதாவது அந்த சதர்ன் ஏர் டெம்பிள் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஆங் இருந்தப்போ ஆங்கை வந்து நல்லா பார்த்துக்கிட்டது இந்த கேட்ஸோ தான். ஸோ இந்த கேட்ஸோட சிலையை காமிச்சு இவர் தான் எனக்கு காட் ஃபாதர் மாதிரி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அதே மாதிரி சதர்ன் ஏர் டெம்பிள்குள்ளே போகும்போது ஒரு சீக்ரெட் டோர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டோரை வந்து ஆங் வந்து அவனோட ஏர் பெண்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அங்கே இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா அவதாரோட ஸ்டாச்சுஸுமே இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி எத்தனை அவதார் பிறந்திருப்பாங்களோ எல்லா அவதாரோட ஸ்டாச்சுமே அந்த ரூம்குள்ளே இருக்கும். அண்ட் அப்போ தான் ஆங் வந்து யாரோட ஸ்டாச்சுவை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவதார் ரோக்குவோட ஸ்டாச்சுவை பார்க்குறான். ஸோ இந்த அவதார் ரோக்கு யாருன்னா, இவர் வந்து ஒரு ஃபயர் பெண்டர். அது மட்டும் இல்லாமல் ஆங்குக்கு முன்னாடி இருந்த அவதார் இவர் தான். ஸோ இந்த அவதாரோட சைக்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்குமே ஒவ்வொரு அவதார் வந்து பிறப்பாங்க. ஸோ இந்த அவதாரால தான் 4 எலிமெண்ட்டோட பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ வாட்டர் பெண்டிங் பண்ணுறவங்களால எர்த் பெண்டிங் பண்ண முடியாது, அண்ட் எர்த் பெண்டிங் பண்ணுறவங்களால ஃபயர் பெண்டிங் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு சைக்கிளாக போயிட்டு இருக்கும். அண்ட் இந்த அவதாரால மட்டும்தான் 4 எலிமெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அவரால் எல்லா பெண்டிங்குமே பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவர் பேர் வந்து அவதார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அவதாரால ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அண்ட் மார்டல் வேர்ல்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இது நான் என்ன பவர் அப்படிங்கிறது வந்து நான் ஃபியூச்சரில் வந்து நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ எல்லா பவரையுமே சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியாது. அதனால ஸோ அவதார் ரோக்கோட ஸ்டாச்சுவை பார்த்தோன்னா ஆங் வந்து அந்த ஸ்டாச்சுவை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ ஆங் கிட்ட வந்து அந்த ஸ்டாச்சு வந்து ஏதோ பேசுகிற மாதிரியே இருக்கும். அண்ட் அப்போ தான் கத்தாரா வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, ஆங் போதும் நீ பார்த்தது, வானம் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஆங் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அண்ட் அப்போ தான் அந்த இடத்துல வந்து ஒரு க்ரீச்சர் ஒன்று வரும். ஸோ இந்த க்ரீச்சரை பார்த்தோன்னா சோக்கா என்ன சொல்லுவான் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இந்த க்ரீச்சரை சாப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சோக்கா வந்து அந்த க்ரீச்சரை துரத்த ஆரம்பிப்பான். அண்ட் ஆங் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த க்ரீச்சர் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆங் வந்து அந்த க்ரீச்சர் வந்து துரத்த ஆரம்பிப்பான். ஸோ இவங்க 2 பேரும் அந்த க்ரீச்சர் வந்து துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக ஆங் வந்து அந்த க்ரீச்சர் வந்து கண்டுபிடிச்சிருவான். ஸோ அந்த க்ரீச்சர் வந்து எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குகையாட்டம் இருக்கும். அந்த குகைக்குள்ளே போவோம். ஸோ அந்த குகைக்குள்ளே ஆங் போய் பார்த்தா அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்ஸோட எலும்புக்கூண்டு இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னா ஆங் வந்து சமகான் ஆகிடுவான். நான் சொல்லியிருக்கேன்ல, கேட்ஸோ வந்து ஆங்குக்கு வந்து ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஸோ அவர் செத்து கிடக்கிறத பார்த்தோன்னா ஆங் வந்து சமகான் டென்ஷன் ஆகிடுவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேட்ஸோ பக்கத்தில் ஃபயர் நேஷன் ஆர்மி மெம்பர்ஸோட சூட்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்தோன்னா ஆங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான், ஃபயர் ஆர்மி வந்து எல்லாருமே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுவான். உடனே ஆங் வந்து சமகாண்டே அவனோட அவதார் ஸ்டேட்டுக்கு போவான். ஸோ அவதார் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த இடத்தையே கண்ணாப்பின்னு டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிப்பான். அண்ட் அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவதாரோட ஸ்டாச்சு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எல்லா ஸ்டாச்சுவோட கண்ணிலையும் லைட் எரிய ஆரம்பிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா அவதார் டெம்பிள்லையும் லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது உலகத்தில் இருக்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவதார் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டெம்பிள் எல்லாமே அவதாருக்கு வந்து ரிசம்பிள் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இந்த டெம்பிள் எல்லாமே அவதாரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ இதில் வந்து லைட் எரிஞ்சோன்னு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவதார் வந்து நம்ம வேர்ல்டு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ பிரின்ஸ் ஜூகோ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் வந்து ஜென்ரல் ஷா கூட சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகும். அண்ட் இவங்க 2 பேருக்கு சண்டை வந்து ஆரம்பிக்குது. சண்டை வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூகோ வந்து ஜெயிச்சிருவான். ஸோ ஜூகோ ஜெயிச்சதுக்கப்புறமா ஜென்ரல் ஷா வந்து சமகாண்டாயிடும். சமகாண்டாயி ஜூகோ வந்து அடிக்க போவான். ஸோ அடிக்க போகும்போது அங்கிள் ஹீரோ வந்து தடுத்துட்டு நீ ஏற்கனவே தோத்து போயிட்ட, இனிமேட்டு உனக்கு அடிக்கிற தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜூகோ கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார் ஹீரோ. அண்ட் அப்போ தான் ஆங் வந்து அந்த இடத்தையே கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அண்ட் அப்போ தான் கட்டாரா அண்ட் ஜோக்கோ வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆங்கை வந்து சமாதானப்படுத்துவாங்க. ஸோ ஆங்கை சமாதானப்படுத்தி மறுபடியும் அவனோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆங் வந்து மறுபடியும்
அப்படின்னு போயிட்டு அவதார் ரோக்கோட ஸ்டாச்சு பார்க்குறான். ஸோ அவதார் ரோக்கோட ஸ்டாச்சு பார்த்தா அவனுக்கு தெரிய வருது, அதாவது இதுக்கு முன்னாடி அவதாராக இருந்தது வந்து ஒரு ஃபயர் பெண்டர் இல்லையா, அண்ட் ஃபயருக்கு அடுத்தது அவதாராக இருக்க போகிறது ஏர் பெண்டர் தான். ஸோ அதாவது இந்த சைக்கிள் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஏர் பெண்டர், நெக்ஸ்ட் வாட்டர் பெண்டர், நெக்ஸ்ட் எர்த் பெண்டர் அண்ட் ஃபயர் பெண்டர். ஸோ இந்த மாதிரி தான் அவதாரோட சைக்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஜென்ரேஷனில் அவதார் வந்து ஏர் பெண்டராக பிறந்தாருன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து அவர் வாட்டர் பெண்டராக பிறப்பார், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்து எர்த் பெண்டராக பிறப்பார், அண்ட் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஃபயர் பெண்டராக பிறப்பார். ஸோ இந்த மாதிரி அவதாரோட பர்த் சைக்கிள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் இதை வந்து ஆங் வந்து அங்கே வந்து தெரிஞ்சுப்பான். அண்ட் அப்போ தான் ஆங் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவான், நான் வந்து அவதார் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவான். அண்ட் அங்கே ஒரு க்ரீச்சர் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த க்ரீச்சர் வந்து மோமோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஆங் வந்து அந்த க்ரீச்சரையும் அவங்க கூட கூப்பிட்டு வந்துருவான். அண்ட் இப்போ கடைசி ஏர் பெண்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங் மட்டும் தான். ஏன்னா இருக்கிற எல்லா ஏர் பெண்டர்ஸையுமே ஃபயர் நேஷன் வந்து கொண்டுட்டாங்க. அதனால இப்போதைக்கு சர்வைவ் ஆகி இருக்கிற ஒரே ஒரு ஏர் பெண்டர் ஆங் மட்டும் தான். அண்ட் அதுக்கப்புறமா ஆங் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எல்லா எலிமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். ஸோ நான் நெக்ஸ்ட் வாட்டர் வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்க போகிறேன். அதுக்காக எனக்கு வந்து ஒரு டீச்சர் வேணும். அதுக்காக நம்ம நார்த்தன் வாட்டர் ட்ரைபுக்கு போகலாம். அங்கே போய் ஒரு டீச்சரை கண்டுபிடிச்சி நான் வாட்டர் பெண்டிங்கில் வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆங் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ ஆங்கோட கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எப்படியாவது இந்த 4 எலிமெண்ட்டையும் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டு இந்த வாரை வந்து எப்படியா ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆங் வந்து போதுங்கிற அளவுக்கு அவனோட டிஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டான் இல்லையா. ஏன்னா ஏர் பெண்டிங் ட்ரைபே இப்போ இல்லை. ஸோ ஏர் பெண்டர் வந்து யாருமே இல்லை இந்த உலகத்தில். ஸோ இதை பார்த்தோன்னே ஆங்குக்கு வந்து அவனோட மனசே மாறிடும். நான் இந்த வாரை வந்து எப்படியா ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆங் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஆங்கோட டீம் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,